உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு தனியார் தொழில் நிறுவனங்களை ஆய்வு மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் விஜய் தற்போது கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியால் பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் ஆய்வு முடித்துக் கொண்டு திரும்புகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு தனியார் தொழில் நிறுவனங்களை இன்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வருகிறார். தற்போது கண்ணாடி தொழிற்சாலையை பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, விவரம். வணக்கம் மாலதி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொழில்துறை நிறுவனங்கள்ல தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இன்றைய தினம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகளை தொடர்ச்சியாக அவர் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். குறிப்பாக இன்றைய தினம் இரண்டு தொழிற்சாலைகளிலும் அதே போன்று உரகடத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் நிறுவனம் ஆகிய இடங்கள் என மூன்று இடங்கள்ல திட்டமிட்டு அந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அலுவலகங்கள், அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் என அனைத்தையுமே தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த அடிப்படையில தற்போது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கண்ணாடி தயாரிக்கும் ஆலை, குறிப்பாக கேமின் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று முதலாவதாக நேரடியாக அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும். குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி தயாரிக்கும் ஆலயத்துக்கு வருகை தந்த முதலமைச்சரை தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வரவேற்பளித்தார். அதே போன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவரும் அந்த ஆய்வுல கலந்து கொண்டார். இந்த நிலையில அந்த நிறுவனத்துக்கு வருகை தந்த முதலமைச்சரை அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அதிகாரிகள் ஆகியோர் நேரில் வந்து அவரை அழைத்து சென்று அந்த நிறுவனத்துடைய செயல்பாடுகள் என்ன, கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, இந்த நிறுவனம் எவ்வாறு செயல்படுகிறது, கண்ணாடியை தயாரிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக அனைத்து விவரங்களையும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அதிகாரிகள் விளக்கி காண்பித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த நிறுவன வளாகத்துல அந்த நிறுவன ஊழியர்களோடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு கையொப்பமிட்ட ஒரு கண்ணாடியில் கையொப்பமிட்டு அதை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவன வளாகத்திற்குள்ளாக ஒரு செடியையும் நட்டு வைத்தார். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த கண்ணாடி தயாரிக்கும் ஆலயத்துக்குள்ளாக சென்று ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகாக அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டது. அதற்கு மட்டுமில்லாமல் அங்க ஊழியர்களோடு இணைந்து அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில அந்த வளாகத்திற்குள்ளாக ஒரு செடியை நட்டு வைத்தார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக அங்கிருந்து புறப்பட்டு உரகடத்தில் இருக்கக்கூடிய கார் தயாரிக்கும் நிறுவனத்தை ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு செய்து வருகிறார் மாலதி. ஜெயலானி, தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.